Good to see you all here. I welcome you once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. And it's great, that we can praise and worship the Lord. We'll go into the Word of God today. Also, we are going to look into the final part of what we have been looking for the past 2 weeks is good works. இன்றைக்கு நாம் கடந்த 2 வாரங்களாக பார்க்கிற அதே தலைப்பு நற்கிரியைகள் என்ற தலைப்பில் நாம் கடைசி பகுதியை பார்க்க போகிறோம். When Apostle Paul was speaking to the Ephesian church, he said that in Ephesians chapter 2 verse 3, 8 and 9. Ephesians chapter 2 verse 8 and 9. அப்போஸ்தலர் பவுல் எபேசியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எபேசியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார் எபேசியர் 2:8-9ல For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God, not of works, lest anyone should boast. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. And he carries on in saying that in Ephesians chapter 2 verse 10, for we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. அதை தொடர்ச்சியா 10வது வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். We are his workmanship. நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். Created in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். For good works. நற்கிரியைகளுக்காக. Which God prepared beforehand that we should walk in them. தேவன் அவர் முன்னதாகவே தேவன் அதை ஆயத்தப்பட்டிருக்கிறார், நாம் அதில் நடக்கும்படி. With all our character and attitude and nature and stuff, everyone is capable of doing some sort of good works. நம்மளுடைய பண்புலையும் நம்மளுடைய குணத்தையும் வைத்து எல்லாருமே ஒரு விதமான நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். Everyone is good in someone's eyes and bad in someone's eyes. எல்லாருமே சில பேர் கண்களுக்கு நல்லவர்களாகவும் சில பேர் கண்களுக்கு கெட்டவர்களாகவும். And whatever we think is good, we do it as good work, or sometimes whatever we think is pleasing for us, we might do it as a good work and try to justify that I am doing a good work. நாம் எதையெல்லாம் நாம் நல்ல நல்ல வேலைகள் நல்ல கிரியைகள் என்று நினைக்கிறோமோ, இல்லை எதையெல்லாம் நமக்கு சந்தோஷப்படுத்துகிறதோ அதை நாம் செய்துவிட்டு நாம் அதை நியாயப்படுத்துகிறோம், நான் நல்ல கிரியைகளை செய்தேன். If you believe in Jesus or not believe in Jesus also, there is some good work, or no one is completely bad, or like everyone has good works and good nature in them. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்கவில்லையோ, எல்லாருமே முழுமையாக கெட்டவர்கள் அல்ல, அவர்களுடைய இயல்பிலேயே சில நற்கிரியைகளும் இருக்கிறது. We all might have some nature in us which is contrary, which might be bad according to the world, or according to the Lord itself, but everyone has a good nature and we also do good things, everyone. நமக்குள்ள இயற்கையாகவே ஒரு கெட்ட இயல்பும் இருக்கிறது. உலகத்தார் பார்ப்பதற்கு அது கெட்டதாக இருக்கும், இல்லை தேவன் கண்களுக்கு முன்பாக. ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல இயல்பு உண்டு. But when here Apostle Paul is saying, he is not saying anything about the good works which you think is good works. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் பவுல் நீங்க எதை நற்கிரியைகள் என்று நினைக்கிறீர்களோ அதை குறித்து அவர் சொல்லவில்லை. He is not saying for you to justify yourself of good works, so that he cuts all the works out and he says, for by grace you have been saved through faith. அவர் நீங்க செய்கிற நற்கிரியைகளை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் சொல்லுகிறார், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. And that not of yourself. அது உங்களால் உண்டானதல்ல. It is the gift of God. இது தேவனுடைய ஈவு. Not of works. அது கிரியைகளினால் உண்டானது அல்ல. Lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. And then he says in verse 10, for we are his workmanship. 10வது வசனத்துல சொல்லுகிறார், நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். Created in Christ Jesus for good works. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. Which God prepared beforehand that we should walk in them. அதை தேவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதில் நாம் நடக்கும்படி. The first question I want to put forward is, do you know that you are God's workmanship? முதல் கேள்வி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள்? Do you know that you are created in Christ Jesus? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் for good works, நற்கிரியைகளுக்காக, which God prepared beforehand that we should walk in them. தேவன் அதை முன்னதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நாம் அதில் நடக்கும்படி. If you turn with me to Romans chapter 2 as well, and the Lord is so much interested in our works. ரோமர் 2வது அதிகாரத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் நம்மளுடைய வேலைகளில். You can see here that in Romans chapter 2 and verse 6 he says, who will render to each one according to his deeds, and verse 7,
eternal life to those who by patient continuance in doing good seek for glory, honor, and immortality. ரோமர் 2வது அதிகாரம் 6-7ல தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். 7வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். You know, everyone would say that, oh, I am saved because of Jesus Christ. எல்லாரும் சொல்லுவோம், ஓ நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவினால நான் The ரட்சிக்கப்பட்டேன். Lord doesn't look into my actions or works, but He just looks into me because I have given my life to the Lord Jesus. And hereafter, when God the Father sees at me, He sees me through Christ Jesus. So even though I am unrighteous, I don't have any works in me, I don't have any deeds in me to show, I can just live my life however I want. But because I did this thing of made a decision to believe in the Lord Jesus, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டேன். நான் என்னுடைய செய்கைகள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்குள்ள நற்கிரியைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டேன். தேவன் என்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பார்க்கிறார். அவர் என்னுடைய செய்கைகளையோ எதையும் பார்க்கவில்லை. But so that's when that one day I gave my life to the Lord Jesus, and every time I pray to Jesus, I believe in Jesus, and I sing songs, I come to church, I attend prayer, might be occasionally or continuously or however it is. So the Lord is now, I'm saved, so I'm good in the eyes of God. Is that what it is? நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டேன். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், நான் எப்பொழுதுமோ இல்லை அப்பப்பவோ நான் சபைக்கு வருகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். அதுதான் நல்லதா? So but here in verse Romans chapter 2 in verse 6 onwards, he starts by saying, who will render, this God will render to each one according to his deeds. இங்கே 6வது வசனத்தில், ரோமர் 2:6வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். Eternal life to those who by patient continuance in doing good seek for glory, honor, and immortality. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். So here he is saying that who will render to each one according to his deeds eternal life. Eternal life is coming through deeds. That's what he's saying. Eternal life is coming through deeds, to those who by patient continuance in doing work seek for glory, honor, and immortality. இங்கே அவர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார். நித்திய ஜீவன் அந்த கிரியைகளின் மூலமாக தான் வருகிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை தொடர்ச்சியாக செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. That's what is being said here அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. by Apostle Paul to the Romans. அப்போஸ்தலர் பவுல் ரோமர்களுக்கு But if you read the gospel according to John, you can see that he says that if you believe, you have eternal life. யோவான் சுவிசேஷத்துல பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. To Abraham he is saying that Abraham was seen righteous because of his faith. He was justified by faith. அபிரகாமுக்கு அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டாய் என்று. So what is it? Where do we stand? You know what I mean? நாம எங்க நிக்கிறோம்? I would like to take the example of Abraham, which is a classic example. நான் அபிரகாமுடைய உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன். அது ஒரு நல்ல உதாரணம். In Apostle Paul, when he's speaking to Romans, he's taking the example of Abraham in Romans chapter 4. அப்போஸ்தலர் பவுல் ரோமர்களிடம் பேசும் பொழுது அந்த அபிரகாமுடைய உதாரணத்தை தான் அவர் எடுக்கிறார். In 4 verse 1, 2 and 3 he says, ரோமர் 4, 1, 2, 3. What then shall we say that Abraham our father has found according to the flesh? அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய அபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். So he is speaking about works only, whatever he did. What shall we say that Abraham our father has found according to the flesh? அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய அபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். Verse 2 he says, for if Abraham was justified by works, he has something to boast about, but not before God. அபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட So here he says the example of Abraham and says that, do you think that Abraham is justified by works? இங்கே அவர் சொல்லுகிறார், அபிரகாம் கிரியையினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டாரா? But if he is justified by works, then he has something to boast about in front of God. அவர் கிரியைகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்றால் தேவனுக்கு முன்பாக அவர் பெருமை பாராட்டுவதற்கு ஒரு காரியம் உண்டு. Sometimes we think that praying to God is a work, and we pray, and because we prayed, we are angry with God that he didn't answer.
நம்ம சில நேரங்கள்ல நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறதே வந்து நம்ம ஒரு வேலை, தேவனுக்கிட்ட ஜெபிக்கிறதே ஒரு வேலை என்று. நம்ம ஜெபிச்சதுனால அவர் பதில் சொல்லலைன்னா தேவனோட நம்ம கோபம் அடைகிறோம். Sometimes we think that everything, reading Bible is a work, praying is a work, coming to church is a work, everything is a work. I'm doing all these work and I want to be in front of God and God should honor my work. நான் வந்து ஜெபிப்பது ஒரு வேலை, நான் வேதத்தை படிப்பது ஒரு வேலை, சபைக்கு வருவது ஒரு வேலை, நான் இதையெல்லாம் தேவனுக்காக செய்கிறேன், தேவன் வந்து என்னை கனப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். Here to Abraham is saying, like about Abraham is saying, for if Abraham was justified by works, he has something to boast about, but not before God. இங்கே அபிரகாம் வந்து கிரியைகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டான் என்றால் அவர் வந்து தேவனுக்கு முன்பாக அவர் வந்து பெருமை பாராட்டுவதற்கு ஏதோ ஒன்று காரியம் இருக்கிறது. For what does the scripture say? Verse 4, verse 3. மூன்றாவது வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? Abraham believed God and it was accounted to him for righteousness. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக கண்டடையப்பட்டது, எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. So here Apostle Paul is clearly saying that it is only by faith, it is only by believing Abraham was right in the eyes of God. Just as if he has not sinned, justified, just as if he has not sinned. Abraham was right in eyes of God because of faith. இங்கே மிகவும் தெளிவாக வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் தான் அபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவன் பாவமே செய்யாதவனை போல நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசத்தினால் என்று. To be honest, you and me are also right in the eyes of God because through faith, we are by grace through faith we have been saved. It is none of your own work for you to boast about. It is a gift of God. That is why we can stand boldly in front of God, because of his grace, because of his mercy bestowed upon us. இன்னும் உண்மையாகவே சொல்ல போனோம் என்றால் நீங்களும் நானுமே விசுவாசத்தினால், அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய இரக்கத்தினாலே. அதனால்தான் நாம் இன்றைக்கு அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும். So we are justified by faith. அதனால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். We cannot boast, and only because we are believing in the Lord Jesus we are right in his eyes. விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் சரியானவனாக இருக்கிறோம். We are right in the eyes of God because we believe. நாம் விசுவாசிக்கிறதுனால நாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சரியானவனாக இருக்கிறோம். Now if you turn with me to James, யாக்கோபு எடுத்துக்கொண்டால் in verse chapter 2, இரண்டாவது வசனம், இரண்டாவது அதிகாரம். Now he starts from there, he says about faith. He starts from verse 14 and he says, what does it profit, my brethren, if someone says he has faith but does not have works? Can faith save him? 14வது வசனத்துல யாக்கோபு 2:14, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? And then in verse 19 he is giving and saying, you believe that there is one God, you do well. Even the demons believe and tremble. 19வது வசனத்துல தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. What is the difference between demons and man? பிசாசுகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? Demons believe in God and tremble, believe that there is one God and tremble. Man believe that there is one God and they don't tremble. பிசாசுகள் வந்து அங்க தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து நடுங்குகின்றன, மனிதன் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறான், நடுங்குகின்றன. Because we believe and we think that everything should be given to us because we believe, we don't tremble. நாம ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் விசுவாசிக்கிறதுனால எல்லாமே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் நடுங்குகிறதல்ல. But here he then says, he takes the same example of Abraham which Apostle Paul took. அதே அப்போஸ்தலர் பவுல் எடுத்த அதே உதாரணத்தை அபிரகாமை அவர் இங்கே எடுக்கிறார். In verse 21 he says, was not Abraham our father justified by works when he offered Isaac his son on the altar? நம்முடைய பிதாவாகிய அபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். So the same Abraham who started his faith life, when he started his journey listening to God's voice and leaving the country where he was with his kindred, and he left because of faith, because of what he believed, he was seen as righteous in the eyes of God. He was justified by faith.
அதே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய தேசத்தை விட்டு அவனுடைய தேசத்தை விட்டு வந்து அவன் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தினால் அவன் And நீதிமானாக்கப்பட்டான். he was not justified by works. He said, he was not justified by work. It was his faith. What he believed, he was made righteous. அவன் கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்படவில்லை. அவன் விசுவாசத்தினாலே, அவன் எதை விசுவாசித்தானோ விசுவாசத்தினாலே அவனுக்கு But நீதிமானாக்கப்பட்டான். now, after all his journey in these years, now he's saying that was not, if James is saying about Abraham, the same example, was not Abraham our father justified by works when he offered Isaac his son on the altar? அதே ஆபிரகாம இங்கே இவர் 26வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். Do you see that faith was working together with his works, and by works faith was made perfect? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. Do you see that faith was working together with his works, and by works faith was made perfect? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. And in verse 23 he says, and the scripture was fulfilled which says, Abraham believed God and it was accounted to him for righteousness, and he was called the friend of God. அப்படியே அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். In verse 24, and you see then that a man is justified by works and not by faith only. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. So Abraham's life in God started by being justified by faith. அபிரகாமுடைய வாழ்க்கை அவன் தேவனை விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான் என்று அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. But you can see that what scripture told was fulfilled when his faith was now along with his work. His faith was perfected when he, through obedience he submitted to the Lord and he worked in obedience. Faith that led him to obedience to God in works. ஆனால் அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை அப்படியாக தொடங்கினது. ஆனால் அந்த பயணத்தில் அவனுடைய விசுவாசத்தோடு கூட கிரியைகளையும் அவன் முயற்சி செய்தனால அந்த கிரியைகள் விசுவாசத்தினால் பூரணப்பட்டது. So the faith was perfected through work. அந்த விசுவாசம் கிரியைகளினாலே பூரணப்பட்டது. So for anyone in our Christian journey, the Lord is going to see the works that has come through our faith. நம்ம ஒரு கிறிஸ்துவ பயணத்துல இருக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய விசுவாசத்திலிருந்து வருகிற கிரியைகளை அவர் பார்க்கிறார். See, Abraham believed in God and it was accounted to righteousness. The whole value came when he offered his son Isaac in faith when the Lord asked him to offer the son. அபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்ற அவனுக்கு கிடைத்த அந்த வாக்குத்தத்தமானது எப்பொழுது அவனுடைய குமாரனை விசுவாசத்தில் அவன் பலி கொடுத்தானோ அன்னைக்கு அது பூரணப்பட்டது. His faith was made perfect. அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது. Do you and me have a real faith? உங்களுக்கும் எனக்கும் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? Do you think that your real faith is now being checked by you now asking God for all your things, like, oh, every time I have a need I go to God, you know? And as we sang today, for you it is a lesana karyam, easy work for you, whatever I think you can give to me. Do you think our life is complete to be led like that always and say that I trust in God, I believe in God? Is there not something else you need to check in your life and see? உங்களுடைய விசுவாசம் உண்மையானதா? நீங்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம் அல்லவா, என்ன தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம், எனக்கு வேண்டிய காரியம் எல்லாம் தேவனால கொடுக்க முடியும், லேசான காரியம் என்று, அதனால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று அப்படியாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்களா? Do you know that are you having the assurance that your faith is being perfected? உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா உங்களுடைய விசுவாசம் பூரணப்பட்டது என்று? Do you have the assurance that your faith is leading to works of faith in you? உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளாக அந்த கிரியைக்குள்ளாக வழி நடத்துகிறது? Do you know that your faith, do you have the assurance that your faith is now leading to a sacrificial life in the Lord?
உங்களுக்கு உங்களுக்கு உறுதியாக தெரிகிறதா உங்களுடைய விசுவாசமானது தேவனுக்குள்ள ஒரு தியாகமான வாழ்க்கையை வாழ வழி நடத்துகிறது என்று? In Ephesians chapter 2 and verse 10, he says that for we are his workmanship created in Christ Jesus for good works. எபேசியர் 2:10 அவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளை செய்வதற்காக, which God prepared beforehand that we should walk in them. தேவன் அதை முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நாம் அதில் நடக்கும்படி. Now a question we can directly ask. இப்பொழுது கேள்வியை நாம் நேரடியாக கேட்கலாம். What are the good works that God has prepared for us to walk in? என்ன மாதிரியான நற்கிரியைகளை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நாம் அதில் நடப்பதற்கு? It will be much easier if we had given a 10 list of good works. Then we can easily follow. நமக்கு ஒரு 10 லிஸ்ட் ஆஃப் நற்கிரியைகளை அப்படியே 10 நற்கிரியைகளை கொடுத்துட்டாருன்னா நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் அதுல நடக்கிறது. That's what the Israelites fell into. They took the commands of God and they thought that this 10 commandments plus another 500 odd commands that the Lord has given, if I follow all these things, then I will be good in the eyes of God. So they tried their best to follow God through good works because they thought a list was given to them. Try the best you can to follow that good things. That's all. That's what the whole thing they tried to do. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதோடு கூட இன்னும் 500 கட்டளைகள் இருந்தது. எல்லாவற்றையும் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அதை பின்பற்ற முடியுமோ அதையெல்லாம் பின்பற்றி தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறோம், நல்லவர்களா இருக்கிறோம் என்று அவர்கள் நம்பினார்கள். So if I give you a list of 10 things saying that every time good work is like you put 100 pounds every month in the offering box per person, that is a good work, for example. நான் இப்போ ஒரு 10 காரியங்களை சொன்னேன் என்றால் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் 100 பவுண்ட் நீங்க போடணும், அது ஒரு நற்கிரியை. And then you come to church every Sunday. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வாங்க. You then come and do like this. இந்த மாதிரியாக நீங்க செய்யுங்க. Come and partake in the communion all the time. எல்லா நாளும் திருவிருந்துல பங்கு கொள்ளுங்க. And then whenever you have a need, you need to come to a pastor or a leader or someone and come and pray. உங்களுக்கு எப்பவெல்லாம் தேவை இருக்கோ அப்ப பாஸ்டர் கிட்டயோ லீடர் கிட்டயோ நீங்க போய் ஜெபிக்கணும். Whenever you have a problem, put a 3-day fasting. உங்களுக்கு எப்பவெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்ப 3 நாள் உபவாசம் இருங்க. So like that, a 5 set of rules you give means that 5 set of rules actually is easy for us to follow because we can put those rules there and keep our own life around those rules. நமக்கு இந்த மாதிரியான ஒரு 5 விதிமுறைகளை கொடுத்து விட்டார்கள் என்றால் அந்த 5 விதிமுறைகளையும் பின்பற்றுவது மிகவும் சுலபம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த விதிமுறைகளை சுற்றியே வைத்துக் கொள்வோம். It is better, it is easy to put 200 pounds per month in the offering box if you go and do 2 overtime. So easily you can do 100 overtimes and then in 2 overtime money you can come and put here and still you have made a good profit. நாம நமக்கு இங்க 200 பவுண்ட் இங்க போடுங்கன்னு சொன்னா அது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா ஓவர் டைம் 2 தடவை பண்ணோம்னா நமக்கு 200 பவுண்ட் கிடைக்கும். நம்ம 10 ஓவர் டைம் செய்துட்டு அதுல 2 ஓவர் டைம் காசை நம்ம கொண்டாந்து போட்டுருவோம். Or like some other rules, like somehow try to make and do this and do that and like that, like this means you can put a rules and you can think like this is good works. நீங்க எப்படியோ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எல்லாம் சொல்லி ஒரு சில விதிமுறைகளை எல்லாம் போட்டோம்னா இதெல்லாம் செஞ்சுட்டு நாம நற்கிரியைகளை செய்தோம். Is this the good works that God has prepared beforehand for us? இந்த மாதிரியான நற்கிரியைகளை தானா தேவன் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? Do you think it's just a set of rules that he has kept for us? நீங்க நினைக்கிறீர்களா அவருக்கு சும்மா ஒரு விதிமுறைகளை நமக்காக வைத்திருக்கிறார் என்று? For we are his workmanship created in Christ Jesus for good work which he has prepared beforehand to be our way of life. Is so simple, or if she's so children, நாம தேவனால நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நற்கிரியைகளில் நடக்கும்படி நாம் செய்வதற்கு இவ்வளவு ஒரு சும்மா ஒரு சில்லியான நற்கிரியைகளை அவர் வைத்திருக்கிறார். Does God have a specific plan for our life and has determined beforehand itself which all good works we have to do, and knowing those good works by fasting or praying, what are the set of good works, find that and do? Is that it? தேவன் நமக்காக இந்த மாதிரியான நற்கிரியைகளை எல்லாம் இப்படியாக நீங்க செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை போட்டு இப்படி நற்கிரியைகளை எல்லாம் நீங்க செய்ய வேண்டும், இதை நீங்கள் பின்பற்றினால் இதெல்லாம் நற்கிரியைகள் என்று அப்படியே நமக்கு வைத்திருக்கிறார். What are these good works? இந்த நற்கிரியைகள் என்ன? Is every of these good works now mentioned in the Bible that now I need to now read and find out and make a list out of it? இந்த நற்கிரியைகள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா, இப்ப நான் அதையெல்லாம் படிச்சுட்டு அப்படியே நான் வரிசைப்படுத்த வேண்டுமா?
What is it? There may be hundreds of questions we can ask ourselves when we read this. அது என்னது? இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான கேள்விகளை நாம் கேட்கலாம் இதை படிக்கும் பொழுது. Here, none of the good works that we try to do can satisfy God, because he starts from, in the Ephesians chapter 2, when he starts from Ephesians chapter 2 verse 1 to 3, when he says, நம்ம செய்கிற எந்த நற்கிரியிலும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. இங்கே அவர் ஆரம்பிக்கும் பொழுது எபேசியர் 1 வரைக்கும் அவர் in verse 1 he says, and you he made alive who were dead in trespasses and sins, in which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience. He's saying about everything of our conduct. We were all, walked according to the course of this world. In verse 3, he says that we all conducted ourselves in the lust of our flesh, fulfilling the desires of the flesh, of the mind, and were by nature children of wrath, just as others. இங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றவரையாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். So he is saying to the Christians, to the saints in the Ephesian church, he is not saying to the Gentiles, he is not saying to anyone else, he is saying to the saints who are saved and born again, and he is saying to them, saying that you know what was your state before, that you were once dead in your trespasses and sins, you walked according to the desires of your flesh, in your lust, everything was what was your natural state before. இங்கே அவர் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லுகிறார். புறஜாதிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அவர் சொல்லவில்லை, அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி தெரியுமா முன்னாடி இருந்தீர்கள்? உங்களுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் அழிந்தவர்களாய் மரித்தவர்களாய் இருந்தீர்கள் முந்தி என்று சொல்கிறார். But God, who is rich in mercy and out of his great love, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, verse 5, even when we were dead in trespasses made us alive together with Christ. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். And in bracket it says that by grace you have been saved. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். So what does it mean to be by grace you have been saved? இங்கே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? That means you have been made alive together with Christ. அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். You and me have been made alive together with Christ is what he is trying to say to his people, that is your position now. நீங்க கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுவது அது உங்களுடைய இப்பொழுது உங்களுடைய உள்ள நிலை என்று சொல்கிறார். And then in verse 6 he says, and raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus. 6வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்கு. So he is saying here that now you have been made alive in Christ Jesus and you have been seated along with Christ in the heavenly places. நீங்க கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். So he is saying to them that before I was saved, my natural state was I was dead in trespasses, walking all according to the lusts of my flesh and desires of my heart, and according to whatever the prince of the air, power of the air, prince of the power of the air, Satan tries to put through the world and everything. We were flowing according to that in our natural state. நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய மாம்சத்தின் நிச்சயின்படி நம்மளுடைய மனது போன போக்கில் சாத்தானானவன் எந்த வழிகளிலே நம்ம வழிநடத்துகிறானோ எல்லா காரியங்களின்படி நாம் அப்படியே நடந்து கொண்டிருந்தோம். But now you have been made alive and you are seated along with Christ in the heavenly places. ஆனால் இப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடே கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். This is your current position. You need to know that you who are living with this heavenly position, but you are still living your life in the natural state of how you were before.
In our இதுதான் trespasses and our sins and our conducts and everything is in our old state, but you are now in a new state spiritually. That is what you are saved. That is what he's saying. ம். நீங்கள் இப்ப கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவோடே கூட அமர செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு உங்களுடைய பழைய நிலையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். Now he's saying, after everything you have been made alive with Christ, you are seated with Christ in the heavenly. இது எல்லாவற்றுக்கு பிறகும் நீங்கள் கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடே கூட அமர பண்ணி இருக்கிறீர்கள். After that he is saying, for you are his workmanship created in Christ Jesus for good works. இதற்கு பிறகுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நற்கிரியைகளுக்காக என்று. A good work is a work that you do along with Christ Jesus. நற்கிரியைகள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடே செய்கிற கிரியைகள் நற்கிரியைகள். A work that you do along with Christ Jesus. You are made alive together with Christ and you are seated along with Christ in the heavenly place, and whatever you do along with Christ, being alive in Christ, being seated with Christ in the heavenly place, is the good works. நீங்கள் கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கிறிஸ்துவோடே கூட அந்த உயிர்ப்பித்ததோடு கூட அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்து கொண்டு நீங்க செய்கிற கிரியைகள் தான் நற்கிரியைகள். And in Matthew chapter 25, from verse 31 onwards, you can see that the son is saying that like how Son of Man is going to come and judge the nations. இங்கே மத்தேயு 25 எப்படி மனுஷகுமாரன் வந்து இந்த தேசத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்வதற்கு அங்கே சொல்லப்படுகிறது. And he's saying that for I was hungry, in verse 35 he says, for I was hungry and you gave me food, I was thirsty and you gave me drink, I was a stranger and you took me in, I was naked and you clothed me, I was sick and you visited me, I was in prison and you came to me. இங்கே 35 பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியஸ்தனாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்கவும் வந்தீர்கள். Then the righteous will answer and say, Lord, when did we see you hungry and feed you, or thirsty and give you drink? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? When were you sick? When were you in prison? They are asking him, அவரை கேட்கிறார்கள், எப்பொழுது நீங்கள் தாகமாய் இருந்தீர்கள், எப்பொழுது நீங்கள் அந்நியராய் இருந்தீர்கள், எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல்? And the king will answer and say to them, assuredly I say to you, in as much as you did it to one of the least of these my brethren, you did it to me. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். Good work that you do, knowing that you are alive in Christ, knowing that you are seated with Christ in the heavenly places, you are doing to your brethren, but you are doing to Christ himself, with whom you are seated, because you are alive with him and you are seated with him. You are doing to him who is just sitting beside you. நீங்கள் கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் அதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர பண்ணி அதோடு கூட நீங்கள் ஒரு சகோதரனுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அதை நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்யறதாக இருக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் செய்கிற நற்கிரியை. You don't need to search all the Bible to see what all good works you have to do. நீங்கள் வேதத்துல போய் எல்லாத்துலயும் என்ன நற்கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று தேட தேவையில்லை. But you don't need to make a rule saying that, oh, now God has said not to do this, go do and do this person. You don't need to follow it as a rule. நீங்கள் ஒரு விதிமுறைகளை போல, தேவன் இதை செய்ய சொன்னார், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று விதிமுறைகளை போல நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. First thing that you need to check is to see, are you alive with Christ? முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் இயேசுவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறீர்களா? Being alive is a state. நீங்கள் இயேசுவோடு கூட ஜீவனோடு இருப்பது உங்களுடைய நிலை. If you are not alive, you are dead. நீங்கள் ஜீவனோடு இல்லை என்றால் நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். Are you alive? If not, you are dead. நீங்கள் உயிரோடு இல்லை என்றால் நீங்கள் மரித்தவர்களாக இருக்கிறீர்கள். We might think that alive means one day when I gave my life to the Lord out of passion and everything, when the Lord touched me, I was made alive. So from there onwards I am alive continually. It is not. When you are alive that time,
you did something, you made a decision, but after that, if you are not alive in Christ, you are dead in Christ. நீங்கள் நினைக்கலாம், ஓ நான் ஒரு நாளைக்கு நான் தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று, அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கிறிஸ்துவோடு கூட ஜீவனோடு இருக்கிறேன் என்று நினைக்கலாம். அன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவில் ஜீவனோடு இருக்கிறீர்கள், ஆனால் அதற்கு பிறகு அப்படியே after that, whatever rules you read from the Bible and try to say I have to do this, I have to do that, you are dead in Christ. Whatever you try to do is also dead works, even though it might be a good work that is mentioned, but it is no longer good in the eyes of God because you are not alive in Christ. அதற்கு பிறகாக நீங்கள் வேதத்தில் உள்ள சில காரியங்களை பார்த்துவிட்டு, ஓ இதையெல்லாம் இந்த நற்கிரிகளை நான் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளாக நீங்கள் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனோடு இல்ல, நீங்க மரித்தவர்களாக இருக்கிறீர்கள், அது நற்கிரியைகளும் அல்ல. Everything we are called to do is to be done being alive in Christ and seated with Christ in the heavenly places. நாம வந்து இயேசுவோடு கூட நாம் உன்னதங்களிலே அமர பண்ணி இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு எல்லா காரியங்களையும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். You know, before, when in Ephesians chapter 2 verse 1 to 3, before all our inclination of our mind and our thoughts and everything was according to our trespasses and sins, in our conduct, we were in lust, we were in fleshly desires, everything that was our inclination. Our inclination was towards flesh, our inclination was towards everything that the world offers through the worldly things. That was our inclination before. That's what he's saying. இது எபேசியர் 1:1-3 வரைக்கும் நான் பார்த்தபடி நமக்கு முன்பாக நாம் ரட்சிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய எண்ணம் எல்லாம், நம்மளுடைய ஆசையெல்லாம், நம்மளுடைய விருப்பம் எல்லாம் இந்த உலகத்தின்படி, நம்மளுடைய மாம்ச இச்சையின்படி உலகம் போற போக்குல நம்ம போகிறோம். அதுதான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய விருப்பமாக இருந்தது. But once we are made alive in Christ, ஆனால் நாம் இயேசுவோடு கூட உயிர்ப்பித்த பிறகு we now follow the inclination and the thoughts and everything that is prompted by the Spirit now in Christ. Now the inclination is changed because we are now alive in Christ. Our inclination is also towards Christ and everything he wants to do, just like how our inclination before was in flesh and thoughts and everything related to the world and Satan and everything, you know. நாம் எப்படி நம்ம ரட்சிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஆசை எல்லாம் நம்மளுடைய மாம்ச இச்சையின்படி, உலக காரியத்தின்படி, சாத்தானுடைய விருப்பத்தின்படி இருந்ததோ, ஆனால் நாம் இயேசுவோடு கூட என்றைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோமோ அதற்கு பிறகு நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஆசை எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். Every of our inclinations before, even good works that we tried to do, was because of our inclination towards the world, worldly emotion, worldly thoughts, worldly everything. முன்பாக நாம் வந்து நற்கிரியைகளை நாம் செய்வதற்கு கூட உலகத்தின் எண்ணத்தின்படி, உலகத்தின் காரியங்களின்படி நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் பார்ப்போம். But now being alive in Christ, ஆனால் இப்பொழுது நாம் இயேசுவோடு கூட ஜீவனோடு இருக்கும் பொழுது we ultimately do what we want. நாம் நமக்கு எது வேண்டுமோ நாம் அதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். But what we want is closely aligned with Christ, with whom we are seated. ஆனால் நாம் எதை வேண்டும் என்று செய்ய விரும்புகிறோமோ அது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒத்து போகிறது. Our Lord by his Spirit is now changed our inclination towards him because we are seated with him. ஏனெனில் நம்முடைய தேவன் அவருடைய ஆவியின் பிரகாரம் நம்மளுடைய விருப்பத்தை, நம்மளுடைய ஆசையை அவருடைய விருப்பத்தின்படி அவர் மாற்றி இருக்கிறார். So you don't need to figure out any secret plan from the Bible, or you don't need to sit and find a secret plan to do good in Christ Jesus. நீங்கள் வந்து வேதத்துல ஏதோ ஒரு ரகசிய திட்டங்களை எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை நற்கிரியைகளை செய்வதற்கு. இல்லை, நீங்கள் உட்கார்ந்து இதை ரகசியமாக எதையாவது திட்டம் போடவும் தேவையில்லை. You know, many of them sit idly for years and years asking God what I should do. பல பேர் வந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டு வருஷ கணக்காக தேவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். You know, it's like children, you know, like they'll be sitting there and doing everything. Suddenly he'll come and ask, why are you not doing anything? Means the child will come and ask out of this one, what I should do, you should only say to me. இப்ப பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டா அவங்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு அவங்க பாடு என்ன மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, ஒண்ணும் பண்ணலையான்னு கேட்டா, ஓ நான் என்ன செய்ய வேண்டும், நீ சொல்லி இருக்கணும் நான் என்ன செய்ய வேண்டும். Sometimes we might be just sitting idly thinking that I'm just still waiting for God's plan in my life, secret plan to do good works in Christ Jesus. So don't sit like that, okay? சில நேரங்களில் நாம் இப்படியாக இருக்கலாம். நாம் அப்படியே சும்மா ஒன்றும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து கொண்டு, ஓ தேவன் எனக்காக ஒரு ரகசிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நான் வந்து சொன்னார் என்றால் நான் செய்வேன் என்று அப்படியே உட்கார்ந்திருக்கிறவர்களாக இருக்கலாம். You know, Jesus didn't spend all his time there
trying to find a secret plan from the Lord, from his Father. இயேசு அப்படியே அவர் சும்மா ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்து கொண்டு அவருடைய பிதாவின் இடத்திலிருந்து ஒரு ரகசிய திட்டம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் The அமர்ந்திருக்கவில்லை. life of Jesus was he spent time with the Father. இயேசுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் அவருடைய பிதாவோடு கூட அவர் நேரம் He was செலவழித்தார். alive with the Father, அவர் பிதாவோடு கூட உயிரோடு ஜீவனோடு and இருந்தார். he was seated along with the Father in the heavenlies, even though he was walking in this earth. அவர் இந்த பூமியில நடக்கிறவராக இருந்தாலும் பரலோகத்துல அவருடைய பிதாவோடு கூட கூட அமர்ந்தவராக He இருந்தார். says that I hear what the Father says, I do what I see the Father doing. You know, he was seated with Father in the heavenly. அவர் என்ன எப்பொழுதுமே அவர் சொல்லுவார், ஓ பிதா என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறேன், பிதா என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்கிறேன் என்று எப்போதுமே The சொல்லுவார். Father was in every of his thoughts and desire. Father was full in his mind. அவருடைய எல்லா எண்ணங்களிலும் அவருடைய எல்லா வாஞ்சைகளிலும் பிதாதான் இருந்தார், பிதாதான் முழுமையாக இருந்தார். And with that, being alive with Christ, alive with the Father, being seated with the Father in the heavenlies, he just went to all the places. அவர் அதோடு கூட அவர் பிதாவோடு கூட உயிரோடு இருந்து கொண்டு பிதாவோடு கூட அந்த பரலோகத்தில் அமர்ந்து கொண்டு அந்த எல்லா இடத்துக்கும் அவர் சென்றார். Jesus used the opportunities that was presented to him. அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைத்ததோ அது எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். And Jesus also did not miss an opportunity to go to someone whom he saw needed something of him. அவர் யாரோ ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கு அவர் பார்க்கிறார் என்றால் அதையும் அவர் தவற விடாமல் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டார். So that was how the Lord Jesus led his life, and it was good in the Father's sight. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை வழி நடத்தினார். அது பிதாவினுடைய கண்களுக்கு முன்பாக நல்லதாக இருந்தது. What was the good works of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகள் என்ன? You know, what do you think is the good works that comes to us through Jesus, or what was the good works of Jesus? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு வந்த நற்கிரியைகள் என்னவென்று என்ன If நினைக்கிறீர்கள்? you turn with me to Mark chapter 16, மார்க் 16 எடுத்துக்கொண்டால் he starts, he says, but Mark chapter 16, and from verse 17 he says, Mark chapter 16 verse 15 he says, மார்க் 16:15 இருந்து சொல்கிறார். and he said to his disciples, go into all the world and preach the gospel to every creature. அவர் சீஷர்களிடம் அவர் சொன்னார், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். In verse 16, he who believes and is baptized will be saved, but he who does not believe will be condemned. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக Now தீர்க்கப்படுவான். this is the verse that every Christian pick and now sit in every place, sometime thinking whatever we do is good. He who believes and is baptized will be saved. So I am saved. I have believed, I have baptized. So wherever I sit, whatever I think I do, I am saved. This is what the verse sometimes we pick and think that we are alive in Christ. இந்த வசனத்தை தான் எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொண்டு, ஓ நான் விசுவாசித்தேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஓ நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன், நான் நற்கிரியை செய்கிறேன் என்று But in verse 17 he carries on and he says, 17 அவர் தொடர்ந்து and சொல்கிறார், these signs will follow those who believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. These signs will follow those who believe. Yes, correct. Yeah. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. He says, in my name they will cast out demons, they will speak with new tongues, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், they will take up serpents, and if they drink anything deadly, it will by no means hurt them, they will lay hands on the sick and they will recover. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாது ஒன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். This was exactly what Jesus was doing, and he is saying these are the signs that follow those who believe in him. இதைதான் அப்படியே இயேசு கிறிஸ்து பண்ணினார். இதைதான் அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இவைகள் என்று. So you can see here that some of the good works that he did, he is giving it as a sign for the believers to follow, so that now you know what are the good works he is calling us into. இயேசு கிறிஸ்து செய்த நற்கிரியைகளை அவர் இங்கே சொல்லி அவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று இந்த நற்கிரியைகளை அவர் காண்பிக்கிறார். This is what the word reveals of what the works of Jesus was and why he is calling. He is first saying, go therefore and make disciples of all nations. He is calling people to go and preach the good news to the people. இங்கே அவர் சொல்லி எல்லோரையும் அழைத்து நீங்கள் தேசங்களுக்கு சென்று எல்லோரையும் சீஷர்களாக்குங்கள் என்று சொல்லுகிறார். And now he is saying in John chapter 14, he is saying more about works.
யோவான் 14ல இன்னும் கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். He says in John chapter 12, most assuredly I say to you, he who believes in me, the works that I do, he will do also, and greater works than these he will do, because I go to my Father. 12வது வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். So here you can see that one is saying that I say to you, he who believes in me, the works that I do, he will do also. இங்கே அவர் சொல்லுகிறார், நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். And greater works than these he will do. இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். Now directly you just see what was the works of Jesus. நீங்க நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய வேலை எல்லாம் என்ன? Is that something what we think good work and do was the works of Jesus? நம்ம எதை நல்ல வேலைன்னு நினைச்சிட்டு நம்ம செய்கிறோமோ அதுதான் இயேசுவினுடைய வேலையா? No, we can go directly in and see what was the good works of Jesus. நாம நேரடியாக போய் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகள் எல்லாம் என்ன. Now we'll just say like, oh, Jesus loved everyone, so I am also now loving everyone. Hello, how are you? That, this and all we will say. நம்ம சொல்லுவோம் இயேசு எல்லாரையும் நேசித்தார், நானும் எல்லாரையும் நேசிக்கிறேன் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். Okay, Jesus loves you all. இயேசு உங்களை எல்லாம் நேசித்தார். Now, when you all sang this song, Lesana Karyam, easy work for you, and you were pouring out your heart to the Lord, for the Lord to come and touch you and heal you and stuffs. So the Lord will come and say, be there, my children, don't worry about anything. I love you so much. I love you so much. If he just keeps on saying that, how will you feel? இப்பொழுது இயேசு உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். நீங்கள் இப்பொழுது பாடினது போல, இது லேசான காரியம், தேவனே இது லேசான காரியம், நீங்கள் என்னை தொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு நான் அப்படியே இரு மகளே நீ அப்படின்னு சொல்லுவார். சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? Where is the works of love? அந்த அன்பின் கிரியைகள் எங்கே? Where is the works of love? The Lord touched his people. The needs of the people were met. That's why he's saying, for these are the signs that follows those who believe. So he's saying to them that these are the things that are following you, so that you can love the people and you can do the works of love. அன்பின் கிரியைகள் எங்கே? இயேசு கிறிஸ்து அவர் அன்போடு அவர் தொடும் பொழுது அங்கே கிரியைகள் நடந்தது, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதனால்தான் இங்கே அவர் சொல்லுகிறார், இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று அவர் செய்த வேலைகளை எல்லாம் அவர் காண்பிக்கிறார். Now you know above all, the one main work, the only good work that is good in the eyes of God is, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு பிரதான ஒரு நற்கிரியை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நல்லதாக இருக்கிறது. Go therefore and preach the gospel to all nations. That is the work that starts. That is the base. That is the work above everything. That is the biggest work. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதான் பிரதான ஒரு கிரியையாக. Because under that only comes everything else. அதற்கு கீழே தான் மற்ற எல்லா காரியங்களும் வருகிறது. For glorifying Christ, for Christ's name to be glorified and people believe in Christ, that's what all the works come under. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை இயேசுவின் நாமத்தை அவர்கள் விசுவாசிப்பதற்கு, அதற்கு கீழே தான் இந்த நற்கிரியைகள் எல்லாம் வருகிறது. He who believes in me, Jesus has said and told many things. He who believes in me will never thirst. He says, அவர் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று பல காரியங்களை அவர் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தாகம் அடையாது என்று சொன்னார். He who believes in me will not walk in darkness. என்னை விசுவாசிக்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். He who believes in me, out of his heart will flow rivers of living water. என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து நதி ஜீவ தண்ணீர் வெளிவரும். Rivers of living water will flow. ஜீவ நதி வரும். ஓடும் it will go out, it will be flowing out from you. விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதி ஓடும். Now that is what is the work. Is it flowing out of you? அதுதான் கிரியை. அது உங்களிடத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிறதா? So that the name of the Lord can be glorified.
அதிலிருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? Do we think that whatever we are doing now, whether coming and might be preaching here, might be coming and playing the guitar, might be coming and singing, might be doing the projector, doing the tea coffee downstairs or whatever it is, do you think automatically because you are doing this, it is glorifying God's name? நீங்க நினைக்கிறீர்களா இங்க வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுகிறதோ இல்ல ஆராதிக்கிறதோ இல்ல இந்த வந்து கிட்டார் விளையாடுகிறதோ இல்ல ப்ராஜெக்ட் போடுகிறதோ இல்ல கீழே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம செய்கிறதோ இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறதுனால அது தானாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. Whatever we come and do here, it is going to spread Christ's name. Do you think that? நீங்க நினைக்கிறீர்களா இங்க வந்து நான் என்ன செய்தாலும் அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பரப்ப போகிறது என்று? Do you not know that unless you are alive in Christ and unless you know that you are seated with Christ in the heavenly, when you are alive in Christ and doing this is only going to glorify God's name because you are seated with him. நீங்கள் இயேசுவோடு கூட உயிரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவோடு கூட பரலோகத்தில் உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது அதை தெரிந்து கொண்டு அதோடு கூட நீங்கள் செய்யும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Now in the same John chapter 14 and verse 12 he says, most assuredly I say to you, he who believes in me, the works that I do he will also do, and greater works than these he will do, because I go to my Father. இங்கே யோவான் 14:12 அவர் இப்படியாக சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். Now is that works like only 4 or 5 works? Oh, Jesus turned water into wine, Jesus healed the blind, gave sight to the blind, Jesus healed the leper, Jesus the lame started walking, healing, and miracles like feeding the 5,000. Is that the only works that they are saying? Can you put this works of Jesus when you are doing is everyone needs to go and do only these works? Is that it is? இங்கே வந்து நற்கிரியைகள் என்றால் இயேசு வந்து தண்ணீரை ரசமாக மாற்றினார், இயேசு வந்து முடவனை நடக்க பண்ணினார், குருடனை பார்க்க பண்ணினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், இந்த மாதிரியான 5000 பேருக்கு உணவளித்தார், இந்த மாதிரியான ஒரு வரிசைப்படுத்தி இதெல்லாம் தான் நற்கிரியைகள், இயேசு செய்கிற நற்கிரியைகள். Then what about everything that has been mentioned in the Bible, in the epistles and everywhere? They show compassion, forgive one another, walk with one another in peace, try to maintain the unity of peace, persevere, generosity. Where is all these things coming? அப்படி என்றால் இங்க அந்த அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் சரி எல்லா அந்த கடிதங்களிலையும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அக்கறையாக இருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோடு இருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கள், அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் எங்கே? Is that not works? அது எல்லாம் வேலை இல்லையா? Is that not works? அதெல்லாம் கிரியைகள் இல்லையா? You can read in John chapter 14 and verse 11. யோவான் 14:11 he says, Jesus says, believe me that I am in the Father and the Father in me. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். Now he's saying a word saying, believe me that I am in the Father and the Father in me. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். But if you are unable to just believe my words, நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை என்றால், because if someone comes and says a word that believe that I am in the Father and Father is in me, how can you believe that words just for words? நீங்கள் வந்து யாராவது ஒருவர் வந்து நான் என்னுடைய பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்பதை நம்புங்கள் என்று சொல்லும் பொழுது அப்படியே அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? Now we are believing because we have the Bible, we know Jesus only said this. But think years ago when the disciples were hearing and saying, believe that the Father is in me and I am in the Father. Believe. How can you just believe one's word? If someone comes and says like this, now you will say they are the false Messiah. இன்றைக்கு நமக்கு வேதம் இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கறதுனால நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு யோசித்து பாருங்கள், சீஷர்களிடம் அவர் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்பதை நம்புங்கள் என்று சொல்லும் பொழுது நான் எப்படி அவர்கள் நம்புவார்கள்? இன்னைக்கு யாராவது வந்து அப்படி சொன்னா நம்ம சொல்லுவோம் அவர் வந்து. Now Jesus is giving another option for that. He says, believe in me that I am in the Father and the Father is in me. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். Or else, அப்படி இல்லாவிட்டாலும், believe me for the sakes of the works themselves. என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். Now the people are caught. இப்பொழுது அந்த ஜனங்கள் பிடிக்கப்பட்டார்கள். You are not believing my words, I can understand.
ஓகே, என்னுடைய வார்த்தையை உங்களால விசுவாசிக்க முடியவில்லை, நான் புரிஞ்சு கொள்றேன். But you have seen all the works that I have been doing in Judea, Samaria, Galilee, everywhere. You can see every works that I am doing. நீங்க பாக்குறீங்க, நான் யூதேயால, சமாரியால, கலிலேயால நான் செய்யற எல்லா வேலைகளையும் கிரியைகளையும் நீங்கள் பாக்குறீங்க. Now you need to believe in me at least for the works that I am doing, because you know it's the Father's works. நீங்க அந்த கிரியைகள், நான் செய்கிற கிரியைகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நான் செய்கிற அந்த கிரியைகளின் நிமித்தமாவது நீங்கள் என்னை நம்ப வேண்டும், என்னால அதெல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வந்தது. So here the works means anything that is doing, so that now they believe in Jesus. இங்கே கிரியைகள், அவர் என்னவெல்லாம் அவர் கிரியைகள் செய்கிறாரோ அப்பொழுது அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள் என்று. So works in itself doesn't only mean that going and feeding the 5,000 and doing these things, but any work that you are doing alive in Christ, seated with Christ in the heavenly, and if that work is pointing someone to believe in Jesus, then that is a good work. நீங்கள் செய்கிற கிரியை, நீங்கள் இயேசுவோடு கூட ஜீவனோடு இருந்து கொண்டு இயேசுவோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் செய்கிற கிரியைகள் அது இயேசுவை சுட்டி காண்பிக்கிறதாக இருந்தது என்றால் அது நற்கிரியைகளாக இருக்கிறது. If a work that you are doing is pointing someone to believe in Christ, it is a good work. It is a work that he is doing for you, and that is the work that now you read the next verses. It says, he who believes in me, the works that I do, he will do also. இங்கே நீங்க செய்கிற கிரியைகளின் நிமித்தம் அந்த கிரியைகளை பார்த்து இன்னொருவன் இயேசுவை விசுவாசிக்கிறான் என்றால் அது நீங்க செய்கிற கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே சொல்கிறார் அவர், நான் என்னை காட்டிலும் பெரிதான கிரியைகளை இன்னும் அவன் செய்வான் என்று. So Jesus is saying that believe in me because of the works that I am doing. இங்கே இயேசு சொல்லுகிறார், என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். Now he is saying to his disciples, saying that, you know, for those who believe in me, they will do the works that I am doing. That means he is enabling you through the Spirit to do works, being alive with him, so that the works that you do will make people point to Jesus and believe in Jesus. Those are all the works that God has called us to do. இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடம் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான் என்று சொல்லும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் இயேசுவோடு கூட ஜீவனோடு இருந்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் அமர்ந்து அவன் செய்கிற கிரியைகள் இயேசுவை சுட்டி காண்பிக்கிற கிரியைகளாக இருக்கும் பொழுது அவர் தான் செய்கிற என்னை விசுவாசிக்கிறவன் தானும் கிரியைகளை செய்வான். Even if you give a glass of water to someone, and if that person is receiving that glass of water and seeing Jesus in you and is able to now point to Jesus, he is able to see Jesus and able to at least trust to believe Jesus, then yours is a good work. நீங்கள் ஒரு ஆளுக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தா கூட அந்த தண்ணீரை உங்களிடந்து எடுத்துக்கொள்ளுகிறவன் உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு கொஞ்சமாவது அவன் இயேசுவை விசுவாசிக்கிறவனாக இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் செய்கிற காரியம் நற்கிரியைகள். So that means you are witnesses for Jesus. அப்படி என்றால் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். Because Holy Spirit came to bear witness for Christ, and you are going to bear through the Holy Spirit witnesses for him only. You know, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுக்க வந்தார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறீர்கள். So the works that you do is pointing to faith in Jesus. நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் அது இயேசுவை விசுவாசத்தில் காண்பிக்கிறது. So you need to align your life, you need to align your words, you need to align your thoughts, you need to align everything that is within you, so that whatever you do, however you do, whatever you speak, even if you see, if someone is able to now see Jesus because of your eyes and able to believe in him, then you are doing a really good work. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செய்களையும் ஒவ்வொரு வார்த்தையையும் எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவோடு கூட நேராக சரியாக வைத்து ஒப்பிட்டு வைத்து நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுதும் இல்லை ஒருவரை பார்க்கும் பொழுது கூட அவர்கள் இயேசுவை பார்க்க முடியும் என்றால் நீங்க செய்கிற காரியம் நற்கிரியைகள். Now then he is giving another thing, he is saying, verse 13 is saying, 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், and whatever you ask in my name I will do, that the Father may be glorified in the Son. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். Now this is prayer. இது ஜெபம்.
you go home or we'll pray that even if I see someone, they should now point to Jesus and they will believe in Jesus or have faith in Jesus, that you can pray. ம். நீங்க இப்பொழுது வீட்டுக்கு போய் நீங்க ஜெபிங்க. இப்பொழுது யாராவது ஒருவர் என்னை பார்த்தால் கூட அதில் இயேசுவை அவர்கள் பார்க்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்க. You know, Jesus expected, he said, no, like you went and did this to them, and actually you are doing it to me. You know, that's what he saw. So when you are seeing someone, you pray. This is what we need to spend time in praying. You know, you ask anything in his name, he will give. If it is in this context, for someone to have faith in Jesus, for someone to believe in Jesus, if you ask anything in my name, the Father is going to do it. ம். நீங்கள் இப்பொழுது அவர் யாரு ஒருவர் அவருடைய நான் இதுதான் அங்கே ஜெபத்தை இந்த மாதிரியான அடிப்படைக்கு கீழே தான் அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் என்ன செய்தாலும் சரி அது இயேசுவை காண்பிக்க வேண்டும், இயேசுவின் மேல் விசுவாசம் வர பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You know, if that is there, you are full of good works. I am full of good works. If we are able to point anything within us, even the slightest of heart movement within us is able to make people point to Jesus, it is a good work. அதுதான் நம்ம செய்கிற நற்கிரியைகள். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது என்றால் நாம் செய்கிறது நற்கிரியைகள். So don't always think that whatever you think in your selfishness, whatever you think that you can do in your capacity is what is good work, and fix yourself to those good works. நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் எதை நற்கிரியைகள் என்று நினைக்கிறீர்களோ, இல்லை உங்களுடைய சுயநலத்தின்படி நீங்கள் எதை நற்கிரியைகள் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுடைய தகுதியின்படி எதை நற்கிரியைகள் என்று நினைக்கிறீர்களோ அதையே செய்துவிட்டு நான் நல்ல நற்கிரியைகளை செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். What I come to know is, starting from me, everything that I think good work is actually coming out of my selfish thoughts according to my comfortness, how much I want to release myself, or how much I am comfortable with, how much I am happy with it, how much I think I can do. Based on that, if you think that you are doing good works, then we are cheating ourselves. நாம நம்மளுடைய வசதியின்படி, நம்மளுடைய விருப்பத்தின்படி, நம்மளுடைய சுயநலத்தின்படி நான் இதையெல்லாம் நற்கிரியைகளை செய்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். You know, so that's why the Lord says, when you are going to do good works, you need to know that there are signs that are following you. அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரிய வேண்டும் அது அடையாளங்களாக உங்களை பின்பற்றுகிறது. You need to know what is following you. Those who believe, if you believe there is something following you for your disposal, you don't decide like I am going to show love like this. You know, if you are a good cook, you might think that I'm going to show love to every people through cooking. You won't see anything else. Your eyes is blind for everything else. No person will be healed by you. They will eat and they'll only be happy, and they'll go to their deathbed eating. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் நாம் செய்கிற ஒரு நற்கிரியைகளுக்கும் என்ன பின்பற்றுகிறது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா இவ்வளவு சமைச்சிட்டு நான் கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், அதுதான் நற்கிரியை நான் செய்கிறது என்று நினைத்தால் அது இல்ல. நீங்க அது I'm driving a car, you know, my good work is I'm a good driver, so I will go and drive and I will go and drop everyone here and there. That is the good work I am doing. Other than that, I won't think about any good work. My good work is the best good work because I can do that. That's it. நான் நல்லா கார் ஓட்டுவேன், இப்ப நான் காரை எடுத்துக்கொண்டு நான் எல்லாரையும் போய் டிராப் பண்றேன், அதுதான் நான் செய்கிற ரொம்ப மிகவும் சிறந்த நற்கிரியை நான் செய்கிறேன் என்று நாம் நினைப்போம். I will take sick people in my car from here, drop them into their house sick. I will take dead people from the car here, drop them in their house dead. Is this what I am getting called for? நான் ஒரு நோயாளியை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு என் கார்ல எடுத்துட்டு போய் அங்க நோயாளியை நான் இறக்கி விடுவேன், இங்க இருந்து நான் ஒரு மரித்தவனை கார்ல எடுத்துக்கிட்டு போய் அங்க மரித்தவனை இறக்கி விடுவேன். இதான் நாம செய்யற நற்கிரியை. I am a person who shows compassion to all people. நான் எல்லாருக்கும் இரக்கம் காமிக்கிற ஒரு மனிதன். You know, show compassion to him like a person is sick, a person is in trouble, person is depressed, person is in mental tension. Go with him and go and say, oh wow, so sad, you know, God loves you, everything. And slowly dying person, make him die peacefully.
ம். நான் அவனுக்கு இரக்கம் காமிக்கிறேன் என்று ஒரு மன அழுத்தத்துல உள்ளவன்ட்ட போயிட்டு, ஒரு நோயாளியா இருக்கிறவன்ட்ட போயிட்டு, ஒரு மனசு மனசு பாரமா இருக்கிறவன்ட்ட போயிட்டு, ஓ ஆமா பரவாயில்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு அவனை அப்படியே சமாதானப்படுத்தி அவன் சமாதானத்தோட சாகணும்னு நினைக்கிறது. So the Lord, that's why he said, go therefore and preach to all nations, make disciples of all nations, teaching them to observe all that I have commanded. And he's saying these are the signs that are following you, so that you don't need to go and do ministry to the dead and bury them. The dead will bury the dead. Okay, we are not called to bury the dead. No, we are called and made alive in Christ Jesus to bring some life. அதனால்தான் இங்கே அவர் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று, அவரும் விசுவாசிக்கிறவனாக நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று மற்ற காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். So he's saying, like in John chapter 17 and verse 4, he's saying, Jesus is saying to his disciples, I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். So here you can see that Jesus did all the works. இங்கே நான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எல்லா வேலையையும் he had compassion on people, he went, he conversed with people, he healed, he raised dead, he provided to people, he provided comfort, everyone were really comfortable, he even pointed what was wrong and how they can change, everything was done. இங்கே இயேசு கிறிஸ்து எல்லா கிரியைகளையும் அவர் செய்தார். ஜனங்கள் மேல இரக்கமுள்ளவராக இருந்தார், மனதுருக்கமுள்ளவராக இருந்தார், அவர்களுக்காக அவர்கள் நோய்களை குணமாக்கினார், அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்றும் சுட்டி காண்பித்தார், எல்லாவற்றையும் செய்தார். And John, he says that he's done many other things which was not mentioned here. இங்கே யோவான் சொல்கிறார் அவர் செய்த பல காரியங்கள் இங்கு குறிப்பிடப்படவில்லை என்று. But every works that he did, even the smallest of compassion, forgiving, forbearance, perseverance, you name it, whatever you read, ஆனால் அவர் செய்த எல்லா நற்கிரியைகளும், அது மனது இரக்கத்தினாலேயோ மனது உருக்கத்தினாலேயோ அவர் செய்த எல்லா கிரியைகளும், in verse 4 it comes, I have glorified you on the earth. இங்கே 4வது வசனத்துல பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். And he says work is only, I have finished the work which you have given me to do. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். So Jesus's work was to draw the people's attention to him and the Father. இயேசுவினுடைய கிரியை என்னவென்றால் ஜனங்களை அவருக்கு நேராகவும் பிதாவுக்கு நேராகவும் திருப்புவது. This is eternal life, that you believe in God and me. இதுதான் நித்திய ஜீவன். நீ என்னையும் பிதாவையும் விசுவாசிக்கும் பொழுது அது நித்திய ஜீவன். At least you believe in me. என்னையாவது விசுவாசியுங்கள். At least believe my works, so that you can see that you will glorify the Father. என்னுடைய கிரியைகளையாவது நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள், அப்பொழுது பிதாவை மகிமைப்படுத்த முடியும். Jesus's work was not over. இயேசுவினுடைய கிரியை இன்னும் முடியவில்லை. His main work of going and dying on the cross of Calvary didn't happen. அவருடைய இன்னும் அது கல்வாரி சிலுவையில போய் மரிக்கிறது இன்னும் நடக்கவில்லை. Do you think his work was finished? நீங்க நினைக்கிறீங்களா இங்க அவருடைய கிரியை முடிந்தது என்று? He didn't die on the cross of Calvary. When he did the prayer for the disciples, he didn't die on the cross of Calvary. One of the major work was remaining. அவர் இங்கே சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் இன்னும் கல்வாரி சிலுவையில மரிக்கவில்லை. But he did all the works that the Father wanted him to do, for that the Father's name is glorified. He did it here, and he's saying, I have finished all the works that you asked me to do. I have glorified your name. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், அவர் பிதா அவருக்கு நியமித்த எல்லா கிரியையும் அவர் செய்து முடித்தார், பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். Now for us, every works that he is calling us to do, we are his workmanship, created in Christ Jesus for good work which God has prepared for us beforehand, is the works that is going to point people to Jesus and glorify the Lord Jesus and the Father. That's it. நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தின அந்த நற்கிரியைகளை நடக்கும்படி நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் செய்கிற அந்த நற்கிரியைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறதாக இருந்தது என்றால் தான் அது நற்கிரியைகள். So everything that we are doing, a ministry or whatever it is, if we are not having the intention to glorify God's name, being alive with him, being seated with him, then I don't think it is going to be a good works at all. நாம் செய்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் இயேசுவோடு கூட ஜீவனோடு இருந்து இயேசுவோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்து நாம் அந்த கிரியைகளை செய்யவில்லை என்றால், எந்த ஊழியங்களாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது நற்கிரியைகள் அல்ல. If you think and see, if you are really serving God or doing a ministry,
thinking that I want to glorify God's name, then you think and see how you will do the ministry that you are doing right now. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க செய்யற என்ன ஊழியமா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அதற்காக செய்ய வேண்டும் என்று, அப்பொழுது பாருங்கள் எப்படி இருக்கும் உங்கள் கிரியைகள். How our inside will change, how our talks will be seasoned, how our ways will be there, how compassionate we will be, how merciful we will be. See how it will all change. எப்படி எல்லாமே மாறும், உங்களுடைய உள்ளம் எப்படி மாறும், உங்களுடைய வார்த்தை எப்படி மாறும், உங்களுடைய இரக்கம் எப்படி இருக்கும், உங்களுடைய அன்பு காண்பிக்கிறது எப்படி இருக்கும், எல்லாமே நீங்கள் பாருங்க எப்படி மாறி இருக்கும் என்று. See, a major part of good work that the Lord has mentioned is good works for others, for his people, for brothers and sisters. You can see everywhere, if you see, he is now serving others is the main part of the work that the Lord has put. Ministry. பிரதான காரியம் நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது அதுல பிரதான காரியம் என்னவென்றால், அது மற்றவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்காக நாம் செய்கிற நற்கிரியைகள், மற்றவர்களுக்காக செய்கிற காரியங்கள், ஊழியங்கள், அதை தான் அவர் நற்கிரியைகள் என்று சொல்கிறார். You know, majority of them is that it involves him. He is not like, you come and worship me from morning to evening. That is not, he is not putting it as good work. The work he is putting in is for everything that is being done towards brothers and sisters being alive in Christ. நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இங்க ஆராதிக்க வேண்டும், அதுதான் நற்கிரியை என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன காரியங்களை நாம் செய்கிறோமோ அதுதான் அவர் நற்கிரியைகள் என்று சொல்கிறார். By this you will know that you are my disciples if you love one another. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தீர்கள் என்றார். John told to his disciples, Jesus told to his disciples, by this they will know that you are my disciples if you love one another. இயேசு சீஷர்களிடம் சொல்கிறார், இதிலிருந்து அவர்களுக்கு தெரிய வரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால். In Matthew chapter 15 and verse 16 he says, let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. In Matthew chapter 5 verse 16. மத்தேயு 5:16 அவர் சொல்கிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. So he says that let your light shine before men so that they may see your good works and glorify your Father in heaven. அவர் சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவது, அப்பொழுது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். So when light shines through you, வெளிச்சம் உங்கள் மூலமாக பிரகாசிக்கும் பொழுது people are going to see and glorify God. மனுஷர்கள் உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். You and me are the light of the world. நீங்களும் நானும் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறோம். What is that light? அந்த வெளிச்சம் என்ன? Torch light? அது ஒரு டார்ச் லைட்டா? Or some good intentions that you have? இல்லை உங்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணங்களா? Something that you have, things that according to your own thoughts and according to your own ignorance, whatever you think, is that it is? இல்லை உங்களுடைய சொந்த எண்ணத்தின்படி, இல்லை உங்கள் சொந்த அறியாமையின்படி நீங்கள் நினைக்கிற காரியமா? In John chapter 1 and verse 4 he says, in Jesus, in him was life and the life was the light of men. யோவான் 1:4 அவர் சொல்லுகிறார், இயேசுவுக்குள்ளாக வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் மனுஷன் மூலமாக வருகிறது. In him, மனுஷன் மூலமாக வருகிறது எல்லாம் கிடையாது. In him was life and the life was the light of men. In him was life and the life was the light of men. தமிழ்ல எடுத்தா டக்குனு யாரா வாசிச்சிருங்க. யோவான் 1:4 அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Praise the Lord. In him was light and the in him was life and the life was the light of all men. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. So if we are the light of the world, நாம் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறோம். What should shine through us? நம் மூலமாக என்ன பிரகாசிக்க வேண்டும்? Life was the light of all men. In him was life and life was the light of all men. So whatever you go and do, if the life of Jesus is not shining through us, then it is not a good work. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நம் மூலமாக ஒருவருக்கு ஜீவன் பிரகாசிக்கவில்லை என்றால் அது நற்கிரியையினால. The life of Jesus is not being given out as light, then it is not a good work. இயேசுவினுடைய ஜீவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு அது பிரகாசிக்கவில்லை என்றால் அது நற்கிரியை அல்ல. Whatever flows through our faith in Jesus is going to come out as, let it come out as work. Everything needs to flow from us
in faith in Christ Jesus, being alive in Him. நமக்குள்ளாக வெளியே வருகிற ஒவ்வொரு காரியங்களும் அது இயேசுவுக்குள்ள உள்ள விசுவாசத்தின்படி அது வருகிறதாக இருக்க வேண்டும். Let us lead our life that everything from now on will point towards Christ. நாம இப்போல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுமே இயேசுவையே சுட்டி காண்பிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். If not, I think our life is meaningless. அப்படி இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாததாக You இருக்கும். need to seek the Holy Spirit so that the Spirit gives life. நாம் பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நமக்கு நம் மூலமாக அந்த ஒளி ஜீவன் கிடைக்கும்.